بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله. ألا إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. எல்லா புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணைதுடையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன், பெருமைக்கு சொந்தக்காரனும் அவன்தான் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி கொள்கிறேன். சலாமும் சலவாத்தும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும்
அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதிகமாக எமக்கு வசியத்தாக செய்வதெல்லாம் அனித்தகுல்லாஹ், எல்லா நிலைகளிலேயும் அவனை பயந்து கொள்ளுமாறு எமக்கு உபதேசம் செய்கிறான், வசியத்தாக செய்கிறான். எனவே எங்களுடைய இறுதி மூச்சு வரையில் அல்லாஹுவை பயந்து இறுதி மூச்சியிலே முஸ்லிமாக மரணிக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக எம்மிடத்திலே இல்லாமல் இருக்க வேண்டும், எம்மிடத்தில் இருந்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு பண்பும் அதற்கு பகரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பண்பும் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து விட்டு செல்லாமல் நினைக்கிறேன். ஏன் இந்த தலைப்பு என்று சொன்னால், இன்று நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல் தொலைத்தொடர்பு சாதனங்களினுடைய உச்சத்தில், சமூக வலைதளங்களில் ஒவ்வொருவரும் தான் பெரியவர்கள், நான் சொல்வதுதான் சரி என்ற அகங்காரத்தோடு பெருமையோடு எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே இருக்கிறோம். எனவே இஸ்லாம் பெருமையாக பேசக்கூடிய, அகங்காரமாக எண்ணி இருக்கக்கூடிய இந்த பெருமை, தற்பெருமை போன்ற விடயங்களை விட்டு ஒதுங்குவது பற்றி சற்று ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட படைப்புகளை படைத்து அதில் மனித படைப்பை மட்டும் விசித்திரமாக படைத்திருக்கிறான். ஏனைய படைப்புகளை விட வித்தியாசமாக படைக்கப்பட்டிருக்கிறான். காரணம், அவனுக்கான சில உணர்வுகள் இருக்கிறது. உண்மையில் ஏனைய மிருகங்களுக்கெல்லாம் ஒரு சில உணர்வுகள் மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய எமக்கு தனித்துவமான சில சிறப்பியல்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதில் விசேடமானதுதான் குணங்கள், நல்ல பண்பாடுகள். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் எங்களுடைய நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படுகின்ற அந்த நாளிலே உங்களுடைய நற்குணங்கள் தான், உங்களுடைய நல்ல பண்பாடுகள் தான் உங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய, உங்களுடைய தராசுகளை கனமாக்கக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மனிதனிடத்திலே நல்ல குணங்களும் இருக்கிறது, கெட்ட குணங்களும் இருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய கெட்ட குணம் ஒன்றுதான் நான் தான் பெரியவன். எந்த ஒரு இடத்திலும் நான் என்ற அகங்காரம் ஒரு மனிதனுக்கு வருகிற போது அந்த மனிதன் பிறருடைய விடயத்தை அலங்கோலமாகவும் அடுத்தவர்களை அலட்சியம் செய்யக்கூடியவனமாகவே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய பெருமை, தற்பெருமை போன்ற விடயத்திற்கு வரைவிலக்கணத்தை சொன்னார்கள். இந்த வரைவிலக்கணத்துக்கு எதெல்லாம் உட்படுகிறதோ அது அனைத்தும் பெருமைக்கு வந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனிடத்திலே பெருமை இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? பத்தாருல் ஹக், உண்மையான செய்தி, உண்மைகள் எடுத்து வைக்கப்படுகிற போது அதை ஏற்றுக்கொள்கிற மனோநிலையிலே அவன் இருக்க மாட்டான். உண்மைகளை அவன் மறைத்துக் கொண்டே இருப்பான். ஒரு மனிதனிடத்திலே இன்னொருவரோடு அவன் விவாதம் புரிகிற போது, அது எந்த இடத்திலும் சரி, அது சமூக வலைதளமாக இருக்கலாம், அல்லது நேரடியாக பேசுவதாக இருக்கலாம், உறவோடு பேசுவதாக இருந்தாலும் சரி, மனைவியோடாக இருந்தாலும் சரி, ஏனைய மனிதர்களோடு இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையிலும் சரி, உண்மைகளை ஒருவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற போது அவனுடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கமாகவே சொல்லிவிட்டார்கள். முதலாவது சொன்னார்கள் வத்தருல் ஹக், உண்மைகளை அவன் மறைத்துக் கொண்டிருப்பான். இரண்டாவது சொன்னார்கள் வகம்துன் நாஸ், மனிதர்களை கேவலமாகவே பார்த்துக் கொண்டிருப்பான். அடுத்தவர்களை எதை சொன்னாலும் அதை அசிங்கமாக அலங்கோலமாகவே பார்த்துக் கொண்டிருப்பான். அடுத்தவர்களுடைய கருத்துக்கு முன்னுரிமை அளிக்க மாட்டான். நான் தான் நான் தான் நான் தான் என்ற அகங்காரத்தோடு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதை இஸ்லாம் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் அகங்காரத்தோடு வாழ்கின்ற அந்த அகங்காரம், பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பண்புகளை பற்றி சொல்கிற போது குர்ஆனிலே சூரா ஹஷ்ரிலே அவனுடைய சிறப்பியல்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ. அவன் யார் தெரியுமா? அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் முஃமின், அல் முஹைமின், அல் ஜப்பார், அல் முதக்கப்பிர். அல்லாஹ் அவனுடைய ஒவ்வொரு சிறப்பு பண்பாக சொல்லி வருகிற போது அல்லாஹ் சொல்வான் அல் முதக்கப்பிர். அல்லாஹ் யார் தெரியுமா? பெருமைக்கு சொந்தக்காரன். பெருமை அடிப்பதற்கு தகுதியுடையவன் நான் மட்டும்தான். நீங்க எல்லோரும் யாருமே பெருமையின் பக்கம் போய்விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெருமையுடைய விபரீதத்தை பற்றி சொல்கிற போது சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் குதுஸிலே சொல்வதாக சொன்னார்கள், பெருமை என்பது அல்லாஹ்வினுடைய மேலாடை. அல்லாஹ் பெருமையை அவருடைய ஆடையாக அணிந்திருக்கிறார். யார் பெருமையை பேசுகிறானோ, பெருமையை தன்னுடைய பொருளாக எடுத்துக்கொள்ள நினைக்கிறானோ அவன் அல்லாஹ்வினுடைய ஆடையை கலட்டி விட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வோடு அவன் போராட நினைக்கிறான். அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு பண்பை தனக்கு சொந்தமாக எடுக்க நினைக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் பெருமைக்கு சொந்தக்காரன். தற்பெருமையாக இருக்கலாம், எந்த பெருமையாக இருந்தாலும் ஹுவல் முதக்கப்பிர், அவன்தான் பெருமைக்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி விடுகிறான். அதனால்தான் நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்ட வருகிறோம். அக்பர் நாங்கள் எல்லோரும் மொழிபெயர்ப்போம், அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதை விட அல்லாஹ் பெருமைக்கு சொந்தக்காரன் என்று அறிஞர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அக்பர் என்பது மிக பெரியவன் என்பதை விட மிகவும் பெருமைக்கு சொந்தக்காரன். அக்பர் இந்த உலகத்துல அவன்தான் பெரியவன். இந்த உலகத்துல முதலாவது செய்த பாவத்தை பற்றி அல் குர்ஆன் பல இடங்களிலே பேசுகிறது. உலகத்துல அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த வரலாறுகளை பற்றி குர்ஆன் பேசுகிற போது முதலாவது இப்லீஸை பற்றி பேசுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான், இது கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி காலிக்கும் பஷரம் மின் தீன். அல்லாஹ் மலக்குகளை பார்த்து சொல்கிறான், நான் மனிதனை மண்ணினால் படைத்திருக்கிறேன். படைத்துவிட்டு சொல்கிறான், ஃபைதா சவ்வைதஹு, அவனை அழகான உருவமைப்பாக உருவத்தில் இருக்கிறேன். வனஃபக்து, அவனுக்கு நான் என்னுடைய உயிரை ஊதி இருக்கிறேன். அல்லாஹ் எமக்கு உயிரை தந்து எம்மை அழகாக படைத்ததுக்கு பின்னால் மலக்குகளுக்கு சொல்கிறான், எல்லோரும் சேர்ந்து ஆதமுடைய காலிலே விழ வேண்டும். அல்லாஹ் சொல்கிற கட்டளை. உடனே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கழுகிறான், ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஈன். எல்லாருமே அல்லாஹ் சொன்ன அடுத்த கட்டளை, அந்த சுஜூது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற கட்டளையை எல்லா மலக்குகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லோருமே ஆதமுடைய காலிலே விழுகிறார்கள். ஆனால் இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர, இப்லீஸ் சுவனத்தில இருக்கிறான். இப்லீஸ் மலக்குகளோடு அந்தஸ்தில உயர்ந்த இடத்துல இருக்கிறான். எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், எல்லாரும் சுஜூது செய்யுங்க என்று சொன்ன நேரத்துல இப்லீஸ் மட்டும் நான் சுஜூது செய்ய மாட்டேன் என்று மறுக்கிறான். அல்லாஹ் அந்த வரலாற்றை தொடர்ந்து சொல்கிறான். ஏன் இப்லீஸ் செய்யல தெரியுமா? அவன் சொல்லுகிறான், எப்படி? இஸ்தக்பர, பெருமை அடிக்கிறான். அல்லாஹ் இப்லீஸ சுஜூது செய்ய சொன்ன நேரத்துல அவன் பெருமையாக பேசுகிறான். எப்படி பெருமையாக பேசுகிறான் தெரியுமா? அல்லாஹ் இப்லீஸோடு பேசுகிற செய்தியை தொடர்ந்து சொல்கிறான். கால இப்லீஸ், யா இப்லீஸ் மா மனஅக அன் தஸ்ஜுத். இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இப்லீஸே நீ ஏன் சுஜூது செய்ய மறுக்கிறாய்? நான் மலக்குகளுக்கு சொன்னேன், உனக்கும் சொன்னேன், மலக்குகள் எல்லோரும் சுஜூது செய்கிறார்கள், ஆனால் நீ மாத்திரம் சுஜூது செய்ய மாட்டிருக்கிறார், என்ன காரணம் என்று கேட்கிறான். அந்த இப்லீஸ் சொன்ன செய்தியையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இது ஒரு படிப்படியாக இருக்க வேண்டும். இப்லீஸ் சுவனத்திலே இருந்தவன், இப்லீஸ் மலக்குகளோடு உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தவன். அவனை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்து எறியப்பட்ட ஷைத்தான் என்று ஒவ்வொரு வேலை செய்வது
செய்வதற்கு முன்னாலும் ஓதுகோரமாக இருந்தால் அவன் செய்த வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வோடு அவன் போராடுகிறான். எப்படி போராடுகிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கால அன கைரும் மின்ஹு கலக்தனி மின் நார். அவன் சொன்னானா, நான் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சைத்தான் சொன்னானாம், நான் நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவனோ ஆதமோ மணலினால் படைக்கப்பட்டிருக்கிறார். எப்படி ரெண்டும் சமனாகும்? அல்லாஹ் கேட்கிறான், ஒன்ன படைச்சதும் நான் தான், ஆதமை படைத்ததும் நான் தான், நான் தானே படைத்திருக்கிறேன். உன்னுடைய ஒரு பிரயோசனமும் இல்லையே, நீ யாரையும் படைக்கவும் இல்லை, நீ உன்னால் ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் நீ ஏன் பெருமை அடிக்கிறா? அல்லாஹ் தொடர்ந்து அந்த கேள்வியை கேட்கிறான். எப்படி அல்லாஹ் கேட்கிறான் தெரியுமா? லிமா கலக்து பியதைய, எந்த கையால நான் படைச்சிருக்கிறேன். ஷைத்தான், நீ ஒன்றுமே செய்யல, ஒன்றுமே செய்யாம நீதான் பெரியாரு நினைச்சிருக்கிறியா? அல்லாஹ் தொடர்ந்து கேட்கிறான். ஆஸ்தக்பர்த, நீ என்ன பெருமையா அடிக்கிறாய்? உன்னோட ஒரு பொறுப்புமே இல்ல, உன்னுடைய ஒரு செயற்பாடும் இல்ல. படைச்சதுனா, அவனுக்கு உயிரை கொடுத்ததுனா, இப்படி எல்லா வகையிலையும் நான் செய்திருக்கத்தக்கத நீ எனக்கு பெருமையோடு பேசுகிறாயா என்று ஷைத்தானை அல்லாஹ் எச்சரிக்கை செய்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெருமை என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். அப்ப பெருமைண்டா எப்படி நினைச்சு கொண்டிருக்கிறோம்? நாங்க சில மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் பெருமைக்காக சொல்கிறேன், சொல்லல, நான் பெருமைக்காக பேசல என்று சொல்லுவார்கள். உண்மையில் பெருமை என்பது யாரும் வெளிப்படையாக பேசுவது கிடையாது. பெருமை என்பது நான், என்னுடையது, எனக்கு சொந்தமானது, என்னுடைய ஊர், என்னுடைய சமூகம், என்னுடைய போன், என்னுடைய வைக்கண்டி, எதற்கெல்லாம் ஒரு மனிதன் நான் நான் என்று என்னுடையது என்று உரிமை கோருகிறானோ அந்த இடத்திலெல்லாம் அறியாமல் பெருமையாக பேசுகிறான். நாங்க சொல்லுவோம், சில நேரங்களையும் சில மனிதர்கள் சொல்வார்கள், என்னையை விட என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியுமப்பா, என் பிள்ளை எல்லாத்தையும் பார்க்குமப்பா. அந்த இடத்துல நாங்க யாரும் பெருமையாக பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, குர்ஆன்ல பல சம்பவங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதன் பெருமையாக பேச தேவையில்லை, உள்ளத்தால அவன் எனக்கு சொந்தமானது என்று எண்ணுவதையே அல்லாஹ் பெருமையாக எண்ணி தண்டித்த வரலாறுகளையும் ஞாபகமூட்டிய வரலாறுகளையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாங்கள் எல்லாம் முஹர்ரம் மாசத்துல இருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தின் பிறை 10 நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி முஹர்ரம் மாசத்துல கூட பேசி இருப்பாங்க. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் சூரா தாஹாவினுடைய ஆரம்ப செய்தியாக பேசுகிறான். கொஞ்சம் படிச்சு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்பிருந்து அவருடைய வரலாறை பற்றி பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததற்கு பின்னால் மதியன் பகுதிக்கு செல்கிறார். அங்கு 10 வருட காலம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பணிவிடை செய்துவிட்டு மீண்டு வந்த வரலாற்றை சூரா தாஹாவிலே இப்படி பேசுகிறான் அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். வஹல் அதாக ஹதீசு மூசா, மூசாவுடைய செய்தியை பற்றி நான் சொல்லி தரட்டுமா? நாரன், அவர் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு அவர் தன்னுடைய மிஸ்ர் பகுதிக்கு வருகிற போது ஒரு நெருப்பை காண்கிறார். தூர பகுதியிலே நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பை எடுப்பதற்காக மனைவியை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு அந்த துவா பள்ளத்தாக்கு, அந்த தூர்சினா மலையை நோக்கி போகிறார். அங்கு சென்ற நேரத்திலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசிய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி அல்லாஹ் பேசுகிறான் தெரியுமா? ஃபலம்மா அத்தாஹா நூதிய யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அந்த தூர்சினா மலையினுடைய அடிவாரத்திலே பற்றி அல்லாஹ் பேசுகிறான். யா மூசா, மூசாவே, இன்னி அன ரப்புக், நான் உன்ட ரப்பு பேசுகிறேன். ஃபக்லா நஅலை, உன்னுடைய 2 செருப்பையும் கழட்டி விட்டு இந்த மலைக்குள் மேலே ஏறி வா என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேசுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் திடுக்கிட்டு போய் இருக்கிறார். அல்லாஹ் நேரடியாக பேசுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வோடு பேசுற நேரமே காய்ச்சல் வந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நேரடியாக பேசுகிறார் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் திடுக்கிட்டு போய் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் அவருடைய திடுக்கத்தை எடுப்பதற்காக ஒரு கேள்வியை கேட்கிறான். எப்படி கேட்கிறான் தெரியுமா? வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே,
உங்களோட வலது கையில என்னத்தை வச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்னா, எப்போதும் தன்னுடைய கையோடு ஒரு அசாவை வைத்திருப்பார். அந்த செய்தி அல்லாஹ் எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், மூசாவே உங்களோட வலது கையில என்ன இருக்குது? வார்த்தையை அழகாக கேளுங்கள். வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்களோட வலது கையில என்ன இருக்குதுன்னு அல்லாஹ் கேட்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், பதிலை பாருங்கள். கால ஹிய அஸாய, இது எந்த கைத்தடின்னு பேசுகிறார். ஒரு சும்மா கம்முன்னு சொல்லிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, இது எனக்கு சொந்தமான கைத்தடி, இது நான் எப்போது வைத்துக் கொண்டிருப்பேன். அதவக்கவு அலைஹா, அதை வச்சு நான் சாஞ்சி கொள்வேன். வஅஹுஷு பிஹா அலா கனனி, அதை வைத்து நான் ஆடுகளுக்கு சாப்பாடுகளை இலைகுலைகளை எல்லாம் பறித்து கொடுப்பேன். அதே போல வலிய பீஹா மஆரிபு உக்ரா, ஏனைய வேலைகள் எல்லாம் செய்து கொள்வேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தையை பிரயோகிக்கிறார் தெரியுமா? எனக்கு சொந்தமான கைத்தடி. எப்படி இருக்கிறது? எந்த பொருள் அல்லவா? நாங்கள் அப்படித்தானே பேசுவோம். எந்த பைக், எந்த கார், என்னமும் செய்து கொள்வோம். எங்கட பிள்ளைய பாருங்க, வாகனத்துல எப்படி எடுத்துட்டு போறான், எந்த வாகனம், எந்த பிள்ளை எப்படி வேலை செய்யுது, எந்த பேசுவது பெருமைக்கு சொந்தம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாடம் எடுக்கிறார். என்னுடைய கைத்தடின்னு பேசுறதோட அல்லாஹ் அடுத்த வசனத்தை இப்படி சொல்கிறான், மூசாவே அப்படியா? கால அல்கிஹா யா மூசா, மூசாவே உங்களோட கம்பு தடி தான் சொல்லுகிறீர்கள், உங்களோட கம்புட்டு சொல்லுகிறீர்கள் தானே, அந்த கம்பை கீழே தூக்கி போடுங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வீசுகிறார்கள். கம்பை வீசியதுதான் தாமதம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபைதா ஹிய தஸ்அத்துன் ஃபைதாஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ, அது நெளிந்து ஓடக்கூடிய பாம்பாக மாறிவிடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து ஓடுகிறார். எந்த கம்பு எனக்கு சொந்தமான கம்புண்டோ பெருமை பேசிக் கொண்டிருந்தீங்களே, ஏன் இப்ப ஓடுறீங்க? அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலையும் சொல்லுகிறான், ஒரு பாடமாக எடுக்கிறான். எனக்கு சொந்தமானது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு பெருமையாக பேசக்கூடியது பாம்பாக கூட மாறிவிடும், விஷப்பாம்பாக மாறிவிடும். பெருமையாக பேசிவிடக் கூடாது. எங்கட சமூகத்துல எங்கட பிள்ளை, இங்க பாரு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுப்பது, இறுதி காலத்துல எங்க பிள்ளை நல்லா வருவான், என்ற பிள்ளைய உடைக்கிறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய பிள்ளை என்னை வீட்டை விட்டு தரட்டும். அல்லாஹ் அதாவது வளர்த்தகடா மார்பில் வாயில் என்று சொல்வார்களே, இது போலதான் நாங்கள் எனக்கென்று செய்யக்கூடிய அனைத்தையும் பெருமையாக அல்லாஹ் அதாவது எடுத்துக் கொள்கிறான். பெருமையாக எடுத்துக்கொண்டால் அதிலிருந்தே எமக்கு பாதகத்தை உருவாக்கி விடுவான். எந்த விடயத்தை எனக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடுகிறோமோ, அகங்காரமாக பேசிக் கொண்டிருக்கிறோமோ, நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அதுவே எமக்கு இடைஞ்சலாக வந்துவிடும் என்று இந்த வரலாறு எமக்கு பேசுகிறது. அது மாத்திரமல்ல, அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த காரூனுடைய சம்பவத்தை சூரா கஸஸிலே சொல்கிறார். பாருங்கள், சூரா கஸஸிலே அல்லாஹ் அவனுடைய சம்பவத்தை பற்றி இப்படி சொல்கிறான். காரூனை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வ ஆதைனாஹு மினல் குனூஸ். காரூனுக்கு அல்லாஹ் பல சொத்துக்களை கொடுத்தான். ஒன்று ரெண்டு சொத்து அல்ல. எப்படி தெரியுமா? அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பூட்டி வைத்து விட்டு சாவிகளை எல்லாம் ஒரு இடத்துல பூட்டி வைக்கிறதுக்கு ஒரு அலுமாரி செய்து வைத்திருக்கிறார். அவனுடைய சொத்துக்களுடைய சாவிகளை சுமப்பதற்கு ஆட்கள் இருந்தார்களாம். சுப்ஹானல்லாஹ். சாவிகளை சுமக்கிறதுக்கு ஆட்கள் இருக்குமாக இருந்தால் எந்த அளவுக்கு சொத்து இருக்கும்? அப்ப அந்த மக்கள் எல்லாம் அந்த காரூனிடத்துல போய் சொல்லுகிறாராம், காரூனே, நீ ஏன் பெருமை அடிச்சுக் கொண்டிருக்கிறா? இது ஆட்களுக்கு குடிக்க இருந்தானே, லா தஃப்ரஹ், பெருமை அடிக்காதே, பெருமையாக நினைக்காதே என்று சொன்ன நேரத்திலே அந்த காரூன் சொன்னானாம், கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இதெல்லாம் எந்த புத்தியால நான் உடைச்சது. எந்த புத்தியால எங்க சமூகத்திலேயோ சில நேரங்களில் சொல்லுவாங்க, நான் ஆளை விட்டா எனக்கு ஏதோ மண்ணை தந்தாலும் நான் தங்கமாக ஆக்கி விடுவேன், என்ன யாரும் பிசினஸ்ல ஏமாத்த இயலாது. சும்மா வாயாலும் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். எங்க சமூகத்திலேயோ பிசினஸ்ல ஒரு ஆள் ஏமாந்து போயிருப்பார், ஒரு ஆள் பிசினஸ்ல காசை போட்டு லொஸ்ட் ஆகி கொண்டிருப்பார்.
இன்னொருவர் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லி வருவார். நம்மகிட்ட அந்த வேலை ஆகாது, எங்கிட்ட யாரும் ஏமாத்த இயலாது. பேசுறோமா இல்லையா? சமூகத்துல பேசுறாங்களா இல்லையா? பார்த்திருப்பீர்கள். எங்கிட்ட யாரும் அந்த வாழாட்ட இயலாது, நம்ம வேற கேம கொடுத்து என்னமா செஞ்சிருவோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒருபோதும் என்னால ஏழுமுண்டு பேசிடாதே. இது பெருமையினுடைய அடையாளம். பேச தேவையில்ல, உள்ளத்தால எண்ணினால் கூட அல்லாஹ் அடுத்தனுடைய தண்டனைகளை இறக்கி விடுவார். பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காரூன் பெருமையோடு என்னுடைய புத்தியால எந்த மதிநுட்பத்தால தான் நான் இவ்வளவு காசு உழைத்தேன் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவனை அப்படியே பூமிக்கு சிலுவாங்கியதாக மக்கள்கள் பார்த்து கொண்டிருக்கவே பூமிக்குள் சிலுவாங்கினான். அல்லாஹ் பெருமையோடு எண்ணியது என்னுடைய அறிவு, என்னுடைய சமூகம், என்னுடைய காசென்று தன்னுடையது என்ற அகங்காரமாக எண்ணுவதை இஸ்லாம் ஒருபோதுமே எங்களுக்கு சொல்லித் தரவில்லை. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு வரலாற்று சம்பவத்தையும் சூரா ஹிஜ்ரிலே சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், வலக்கது கத்தப அஸ்ஹாபுல் ஹிஜ்ரில் முர்ஸலீன், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் வாழ்ந்த வரலாற்றை எல்லாம் சொல்லுகிறான். அவர்கள் எங்கு வாழ்ந்தார்கள் தெரியுமா? நாமெல்லாம் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழகான வீடுகளை கட்டிக்கொண்டு, என்னுடைய வீடு அழகா இருக்குது, அவன் வீட்டை விட நல்லா நான் கட்டிக்கிறேன், ஒரு வெள்ளம் வந்தா எல்லாம் அழிச்சிட்டு போயிடும். ஆனால் சாலிஹ் நபியுடைய சமூகம் எங்க இருந்தார்கள் தெரியுமா? பூமியில ஊடு கட்டல, பூமியில ஊடு கட்டல. பூமியில ஊடு கட்டினாத்தான் வெள்ளம் வரும், பூமியில ஊடு கட்டினாத்தான் சூறாவளி வந்து அழிச்சிட்டு போயிடும் என்பதால அங்க எங்க கட்டினாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவர்கள் சூரா ஹிஜ்ரினுடைய 80வது வசனத்தில் இருந்து 84வது வசனம் வரைக்கும் இந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான். வலக்கது கத்தப அஸ்ஹாபுல் ஹிஜ்ரில் முர்ஸலீன், அந்த ஹிஜ்ர்வாசிகளுக்கு அனுப்பப்பட்ட அதாவது ரசூல்மார்களை எல்லாம் அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? கானு யன்ஹிதூனல் ஜிபால, மலைகளுக்கு தான கல்லு மலைகள், அதை கொடைஞ்சி அதை ஊடா கட்டினாங்க. என்ன பெரிய சூறாவளி வந்தாலும் கல்லு மலை எங்கேயும் போகுமா? அப்படியே இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சூறாவளி வந்தாலும் பாதுகாத்துக் கொள்ளலாம், வெள்ளம் வந்தாலும் பாதுகாத்துக் கொள்ளலாம், நாங்க எங்களை ஐயால கட்டி எங்களை அசைக்க முடியாது என்று இருந்தவர்கள் தான் அந்த மலைகளுக்கு நேரால எது பாதுகாக்கும் என்று இருந்தார்களோ அதே மலைகளை வைத்து அல்லாஹ் அவர்களை அழித்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களுக்கு மிகப்பெரிய இடியை கொடுத்தோம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இடி என்பது பூமியில இருக்கிறதால கொஞ்சம் பாதுகாக்கப்படும். நாங்க வரலாற்றுல பார்க்கிறோம், சில நேரங்களில் தோட்டங்கள்ல இருக்கிற நேரம் இடி விழுந்து எத்தனை பேர் மூத்தா போய்க்கிறாங்க. பூமியில இடி விழுவது என்பது குறைவு, அதனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் உசரத்துல அதாலதான் மின்னல் தாங்கியதான் போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீர்கள். அப்ப உயரத்துல வந்து மின்னல், இடி மின்னல் என்பது கடுமையாக தாக்கக்கூடியது. அல்லாஹ் எது அவர்களுக்கு பாதுகாக்கும்? பூமியிலே இருந்தால் எங்களுக்கு வெள்ளம் வரும், பூமியிலே இருந்தால் சூறாவளி வரும் என்று நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமையோடு ஊடு கட்டி வாழ்ந்தார்களோ, எங்களை அசைக்க முடியாது என்று இருந்தார்களோ, அவர்களை அல்லாஹ் ஒரு சப்தத்தை கொண்டு, இடிச்சத்தத்தை கொண்டு அழித்ததாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, பெருமை குணம் என்பது, தன்னலம் என்பது இஸ்லாம் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹுனைன் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு யுத்தம் தான் ஹுனைன் யுத்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா குர்ஆனில பல சூறாக்கள்ல யுத்தத்தை பத்தி பேசுவார். மிக முக்கியமாக 2 யுத்தங்களுடைய பெயரை சொல்லி பேசுவார். ஒன்று பத்ர் யுத்தத்தை பற்றி அல்லாஹ் பேசுவார், இரண்டாவது ஹுனைன் யுத்தத்தை பற்றி பேசுவார். இந்த 2 யுத்தமும் எங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படிப்படையாக இருக்கிறது. பத்ர் யுத்தம் என்பது வெறும் 313 சஹாபாக்கள், மொத்தமாவே கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த 300 பேர் மட்டும்தான் முஸ்லிமாக இருக்கிறாங்க. அதாவது எண்ணிக்கையில் மிக மிக குறைவு. அவர்கள் எண்ணிக்கையில் கூடிய ஒரு காவிர் சமூகத்தோடு போரிட்டு வெற்றி அடைந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வை பற்றிய பயம் உச்சத்திலே இருந்தது. அல்லாஹ் தான் எல்லாம் என்றிருந்தார்கள். ஹுனைன் யுத்தம் என்பது என்ன தெரியுமா? ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் மக்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்து கிட்டத்தட்ட லட்சோகணக்கான சஹாபாக்கள் கலந்து கொண்ட யுத்தம். ஒரு ஆள் 2 பேர் அல்ல,
ஹுனைன் யுத்தமும் பத்ர் யுத்தமும் தான் குர்ஆன் அல்லாஹ் பேசுறான். பத்ர் யுத்தம் மிகவும் குறைவானவர்கள் கலந்து கொண்ட யுத்தம். ஆனால் ஹுனைன் யுத்தம் என்பது எல்லோரும் சேர்ந்து கலந்து கொண்ட யுத்தம். அந்த நேரத்துல அவர்கள் யுத்தத்துக்கு போற நேரத்தில் அவரோட உள்ளத்தால நினைச்ச வரலாற்றை அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லி காட்டுகிறான். லக்கத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தினி யௌம ஹுனைன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீ மவாத்தின கதீரத்தின் வ யௌம ஹுனைன். உங்களுக்கு பல நேரங்களில் உங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறோம், குறிப்பாக ஹுனைன் யுத்தத்திலே வெற்றியை தந்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் தெரியுமா? ஹுனைன் யுத்தத்துக்கு போற நேரம் அவங்க யோசிச்சார்களாம், அந்த சஹாபாக்கள் எல்லோரும் நாங்க தான் இன்மை வென்றுட்டோம் என தொடர்ச்சியாக வெற்றியாகவே வருகிறது. ஹுதைபியா வெற்றி கொள்கிறார்கள். அஹ்ஸாப் யுத்தத்துக்கு பின்னால எல்லாமே வெற்றி. அஹ்ஸாப் யுத்தம் வெற்றி அடைகிறார்கள். அதுக்கு பின்னால் அதாவது ஹுதைபியா வெற்றி அடைகிறார்கள். அதுக்கு பின்னால் ஃபத்ஹ் மக்கா வெற்றி அடைகிறார்கள். ரசூலுல்லாஹ் போற யுத்தம் எல்லாம் வெற்றியாகவே வருகிறது. அதுபோல எல்லாரும் இஸ்லாத்துல வந்துட்டோம், நாங்க பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் படையில போறோம், ஹுனைன் யுத்தம் எங்களுக்கு தான் வெற்றி. தாயிஃப் மக்கள், தாயிஃப்ல இருக்கக்கூடியவர்கள் நம்ம இஸ்லாத்துக்கு வரல, அவர்களோடு போராடக்கூடிய யுத்தம் தான் இந்த ஹுனைன் யுத்தம். போறதுக்கு முன்னாலேயே எல்லாரும் மனசுல யோசிச்சுட்டாங்க, நாங்க தான் வெற்றி, எங்களை அசைக்க முடியாது. இப்படித்தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். யோசித்ததுதான் தாமதம். அல்லாஹ் ஹுனைன் யுத்தத்திலே அவர்களை திடுக்கிட ஆரம்பித்தான். எந்த அளவுக்குண்டா ஒருவரை சஹாபாக்களே மாறி மாறி அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களே மாறி மாறி ஓட ஆரம்பிக்கிறார்கள். யார் எங்கிட்டிருந்து ஈட்டி வருகிறது என்று ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு திக்கு முக்காடி போகிறார்கள். சில சஹாபாக்கள் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு மீண்டும் உயிரை கொடுத்து பாதுகாத்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அதனுடைய இறுதியில இப்படி சொல்கிறான், இது அஜபத்துக்கும் கத்ரத்துக்கும். அல்லாஹ் அவர்கள் எண்ணியதை பற்றி சொல்கிறான். நீங்க எல்லாரும் ஆச்சரியமாக நினைச்சு கொண்டீங்க தானே, நாங்க தான் கூட இருக்கிறோம், நாங்க தான் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறோம், எங்களை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது நினைக்கிறீங்களா? இப்ப என்ன நடந்தது? தோல்வியின் விளிம்பில் வைத்து மீண்டும் வெற்றியை கொடுத்ததாக அல்லாஹ் ஹுனைன் யுத்தத்தை பற்றி பேசுகிறான்டா. அன்பாதவர்களே, ஒரு காலமும் எங்களுடைய உள்ளங்களில் கூட பெருமை வந்துவிடக் கூடாது. என்னால்தான் இந்த பாடசாலை முன்னேற்றம் அடைகிறது, என்னால்தான் இந்த பள்ளி வாயில் முன்னேற்றம் அடைகிறது, நான் இல்லாவிட்டால், என்னுடைய உதவி இல்லாவிட்டால் எதுவுமே செய்ய முடியாது இந்த ஊரிலே என்று என்னுடைய உள்ளத்தால் கூட நினைத்து விடக் கூடாது. அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, நான் என்னுடையது என்ற அந்த வார்த்தையை உள்ளத்தினால் எண்ணினால் கூட அல்லாஹ் தண்டனையை இறக்கி விடுவான். அப்படியாக இருந்தால் பெருமை குணத்தை விட்டு ஒதுக்க வேண்டுமாக இருந்தால் என்ன குணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல அவருக்கு போன்று ஆட்சி அதிகாரங்களை அல்லாஹ் வேற யாருக்கும் கொடுக்கல. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு முழு அதிகாரத்தை வழங்கியிருந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, ஹாதா மின் ரஹ்மத் ரப்பி, இது அல்லாஹ்வினுடைய, ஹாதா மின் ஃபத்ல் ரப்பி, அல்லாஹ்வினுடைய உதவியினால், அவனுடைய உதவி இல்லாட்டி என்னால் இது செய்ய முடியாது. துல்கர்னைன் அவனுடைய வரலாற்றை பற்றி குர்ஆன் பேசுகிற போது, ரஹ்மத்து மின் ரப்பி, இது அல்லாஹ் தந்தது, எல்லா நிலையிலேயும் என்னுடைய ஒன்றுமே இல்லை, என்ற ரப்பு தான் எனக்கு தந்தான் என்ற வார்த்தையை அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்துகிற போது என்னுடைய வாழ்க்கையில் எல்லா உயரத்துக்கும் போய்விடலாம். சாதாரணமாக நாங்கள் ஓடக்கூடிய வாகனம், நான் எல்லாரும் நினைக்கிறது, நான் லைசன்ஸ் எடுத்துட்டேன், நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன், நான் இப்ப வாகனத்துல குந்தி டிரைவிங் பண்ணிட்டு போறேன். என்னோட சமூகத்தில் எத்தனை பேர் எக்ஸிடென்ட் ஆகி மௌத்தா போறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் வாகனத்தை பற்றி குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? எப்படி எங்களுக்கு பாடம் எடுக்கிறான் தெரியுமா? நாங்க எல்லாரும் நினைக்கிறது, நான் ஏறினா ஒரு எக்ஸிடென்ட் ஆக மாட்டேன், நான் நல்ல வேகத்துல போவேன், எனக்கு கண்ட்ரோல் இருக்குது நினைச்சு கொண்டிருப்போம். அல்லாஹ் நீங்க வாகனத்துல ஏறினா என்ன ஓடணும் நீங்க நினைக்காதீங்க, அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா ஷுஆராவுல அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க, சஹ்ஹர லனா, இந்த வாகனத்தை எனக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், வாகனத்துல ஏறி குந்தி கீரை போட்டு முறுக்கிறது பெருசல்ல, அல்லாஹ் அந்த கீரை முறுக்கிறத கொஞ்சம் உசத்தி விட்டாண்டா எல்லாரும் காலி. சுப்ஹானல்லாஹ், என்ன துஆவ அல்லாஹ் ஓட சொல்றான் தெரியுமா? நீ ஓடல,
நீ வாகனத்தில் ஏறி முறுக்கவில்லை, நீ கியர் போடவில்லை, அனைத்தும் அல்லாஹ் போடுகிறான். அல்லாஹ் சொல்லித் தருகிறான், சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த துஆவை ஓதிக்க போறத வாகனத்தை எடுக்கணும். எப்படியான ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். எந்த வாகனம் நான் நினைச்சா போகலாம், நீ நினைச்சா போக இயலாது. நீ துஆவை ஓதிவிட்டு போகணும். உன்னுடைய வீடாக இருக்கலாம், நீ நினைத்தால் போக முடியாது. அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தித்தான் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சாதாரண வாகனத்தில் கூட எமக்கு பாடம் எடுக்கிறாரா? அன்பார்ந்தவர்களே, பெருமை ஒரு காலமும் கூடாது. அனைத்தும் என்னுடைய ரப்பின் புறத்தில் இருந்துதான் வருகிறது. இந்த உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். அதனால் தான் நான் ஆரம்பத்தில் ஒரு வரலாறு சொன்னேன், இப்லீசுடைய வரலாறு சொன்னேன். அல்லாஹ் அந்த மனிதனை படைக்கிறதுக்கு முன்னால மலக்குகளோடு பேசிய வரலாற்றை சொல்லுகிறான். இப்படித்தான் கொஞ்சம் பேரை படைக்க போறேன், இப்படி மனிதர்களை படைக்க போறேன், நீ என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி மலக்குகள்கிட்ட ஆலோசனை கேட்டதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்ப மலக்குகள் சொல்லுகிறார்கள், நாங்க தான் உன்னை வணங்கி கொண்டிருக்கிறோம், உமக்கு அதாவது உன்னை அதாவது புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கத்தக்கன நீ ஏன் அயஸ்விக்குத்திமா இரத்தங்களை ஓட்டக்கூடிய வெட்டி கிட்டி சாவக்கூடிய ஒரு சமூகத்தையா படைக்க போறா என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே திருப்பி சொல்கிறார்களா? சொன்ன நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு தெரியும், எனக்கு அவர்களை பற்றி தெரியும், அவர்கள் சிறந்தவர்களாக வருவார்கள் என்று அவர் உரையாடிய வரலாறை சொன்ன நேரத்திலே அந்த மலக்குகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. ரப்பே, நீ எனக்கு எதை சொல்லி தந்தாயோ அது மட்டும்தான் தெரியும், அது மட்டும்தான் தெரியும். எங்களோட சமூகத்துல நைனே எடுத்துட்டோம், என்ன விட்ட ஆள் இல்ல. சுப்ஹானல்லாஹ், நைனே எடுத்த எத்தனை பேர் ஏலவல்ல 3W எடுத்துக்கிறாங்க தெரியுமா? காரணம் என்ன விட்டா ஆள் இல்ல, நான் தான் பெரிய அறிவாளி என்று இருந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் பாடம் எடுக்கிறார். உன்னுடைய அறிவாளி படிக்கவில்லை, நான் தான் உமக்கு உதவி செய்கிறோம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. ரப்பே, நீ எனக்கு சொல்லி தந்ததை தானப்பா நான் எழுதுகிறேன். அதனாலதான் சூரா பக்ராவினுடைய நீண்ட வசனம் சூரத்து தைன், அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிற நேரம் எப்படி முடிப்பான் தெரியுமா? வத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவார், நீங்க செய்ய தேவையில்லை. அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் தான் எனக்கு உதவி செய்கிறான் என்ற உணர்வு வந்து விட்டால் அந்த மனிதன் அனைத்து பரீட்சைகளிலேயும் வெற்றியடைவான். அல்லாஹ் தான் எனக்கு உதவி தருகிறான் என்ற அந்த நம்பிக்கை வர வேண்டும். என்னால்தான் எல்லாம் முடிகிறது என்ற எண்ணம், அந்த அகங்காரம் ஒருபோதும் எமக்கு வந்துவிடக்கூடாது. எம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தான் அனைத்துக்கும் எமக்கு உதவி செய்கிறான் என்ற எண்ணத்தை எடுத்துக்கொள்வோமாக. என்னுடைய உள்ளத்தில் சிறுகளவு வேணும், பெருமை வந்துவிடக்கூடாது. எம் அனைவரையும் அல்லாஹ் பெருமையிலிருந்து பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நீங்கள் குர்ஆனை புரட்டி படித்தால் ஒரு சம்பவம் அல்ல, 2 சம்பவம் அல்ல, அடுக்கிக் கொண்டே போகலாம் பல சம்பவங்கள். இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சூரா அஅராஃபினுடைய 175வது வசனம், 176வது வசனம் ஒரு உன்னதமான ஒரு சம்பவத்தை சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த பல்ஹாம் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை பற்றி சொல்கிறது. இந்த மனிதனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அருளை செய்திருந்தானா. நான் எல்லோரும் படித்திருப்போம், அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. ஆனால் 99 திருநாமங்கள் மாத்திரமல்ல, அது அல்லாமல் இன்னும் பல திருநாமங்கள் இருக்கிறது. அது அல்லாஹ் அவன் நாடியோருக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்கிறான். அப்படி அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு பெயர் இஸ்முல் ஆலம் என்று அது பெயர் சொல்லப்படுகிறது. அந்த பெயர் அது பல்ஹாமுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான், வேற யாருக்குமே அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த பல்ஹாம் அந்த பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் உடனே கொடுத்து விடுவானா. சூரா அஅராஃபினுடைய 175 176வது வசனம் கூட்டுக்கு போனா அப்படி வாசிச்சு பாருங்க. சூரா அஅராஃபினுடைய 175 176ல இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த பல்ஹாம் என்ன செய்கிறான்? நல்ல மனிதனாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்த விடயத்தை எல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டு நல்லவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஒரு மன்னன் தூரத்திலே
தூர பகுதியிலே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊருக்கு இந்த பல்ஹமை மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த ஊருக்கு போயிட்டு நீங்க திருத்துங்க. இந்த பல்ஹம் அந்த ஊருக்கு போனதோட இவர் நம்ம துவா கேட்டாதான் எல்லாம் நடக்குது, நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு போகிறார். அந்த ஊர்ல நம்மள அடிச்ச ஆள் இல்ல, நம்ம எது பிரச்சனை வந்தாலும் உடனே துவா கேட்டா அங்கீகரிக்கிறார் என்ற உணர்வோடு இவர் இருக்கிறார். ஆனால் அங்க போனதோடு அங்க இருக்கிறார்கள் அவரை வேற மாதிரி மாத்தி விட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அவருடைய வரலாற்றை சொல்கிறார். அவர் அந்த ஊருக்கு போனதோட அவர மனோச்சை கட்டுப்பட்டாடா. அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டிருந்தார். அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தவற்றை அல்லாஹ்விடத்திலே சொல்லி கேட்டார், அங்கீகரித்துக் கொண்டார். ஆனால் அந்த ஊருக்கு போனதோட அங்க பெண்களை பார்க்கிறார், காசுகளை பார்க்கிறார், மோகம் வந்து விட்டது. அவருடைய மனோச்சைக்கு அவர் கட்டுப்பட்டு விடுகிறார். அல்லாஹ் அந்த சமூகத்தை, அந்த பல்ஹமை அந்த சமூகத்துக்கே ஒரு பாடமாக எடுக்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், அதாவது கமஸலில் கல்ப், நாய்க்கு ஒப்பிடுகிறான். ஒரு நாய் அது சும்மா இருக்கிற நேரமும் நாக்க தொங்க போட்டு கொண்டுதான் இருக்கும், வாணி வடிச்சு கொண்டுதான் இருக்கும். இது மாதிரி அந்த பல்ஹமை அல்லாஹ் மாற்றியதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, கல்வி என்பது எமக்கு அல்லாஹ் வந்தது, என்னுடைய அறிவினால் அது கிடைக்கவில்லை, என்னுடைய ரப்பு எனக்கு படிப்பித்தான், அதை நான் பிரயோசனமாக கழிக்க வேண்டும். இல்லை என்றால் பல்ஹமை போல நான் பெரியாள் என்று இருந்தால் பல்ஹமை போல ஒரு நிலைமை எமக்கு வந்துவிடும். அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான். மஸலில் கௌமில்லதீன கத்தபூ பிஆயாத்தினா, யாரெல்லாம் பெருமையோடு இருந்து கொண்டு எங்களுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நாய் கொண்ட இந்த பல்ஹமை இவனுக்கு உதாரணமாக சொல்லிக் கொள்கிறோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த உதாரணம், இந்த கதை உங்கள் எல்லோருக்கும் படிப்படையாக இருக்கும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் நாங்கள் எங்களுடைய திறமைகள் இருக்கிறது. கல்வி ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், எங்களுடைய சமூக ரீதியாக இருக்கலாம். எல்லா நிலையிலேயும் ஒரு மனிதன் மூலமாகத்தான் அல்லாஹ் ஒரு மாற்றங்களை உருவாக்குவான். எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் ரப்பு தான் இதை ஏற்படுத்தினான் என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்வோம், நம்பிக்கொள்வோம். ஒருபோதும் என்னுடைய அறிவினால் என்னுடைய சொத்து எனக்கு கிடைக்கவில்லை, என்னுடைய அறிவினால் நான் வாகனத்தை செலுத்தவில்லை, என்னுடைய அறிவினால் இதெல்லாம் நடந்தது என்ற அந்த உணர்வை ஒருபோதும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அனைத்தும் என்னுடைய ரப்பினால் தான் கிடைத்தது என்ற உணர்வை எடுத்து இருளர்களும் வெற்றி பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.